வணக்கம் நண்பர்களே. என்கிட்ட அடிக்கடி இளைஞர்கள் கேட்கக்கூடிய கேள்வி செயல் புரிவதை பற்றி தான். நீங்கள் பெருஞ்செயல் புரிந்தவர் என்று என்னை பற்றி சொல்லுவாங்க. நான் மறுக்கிறது இல்லை. அதில் தன்னடக்காலாம் தேவையில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண் முன்னால் ஒரு உதாரணமாக இருக்கட்டுமே, வெறும் பொய்யான பிம்பங்கள் இருக்கு, அல்லது அதிகாரம் பணத்தில் சாதிச்சவங்க இருக்காங்க. அறிவுத்துறையில் கண் முன்னாடி ஒரு சாதனை நிகழ்ந்திருக்கிறது என்று அவங்களுக்கு தெரியட்டுமே, அது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டுமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இதை யார் வேணாலும் செய்யலாங்கிற ஒரு போலித்த நடக்கத்துக்குள்ள நான் போறது கிடையாது. இதை நான் எப்படி செஞ்சேன், எப்படி இன்னும் கனவோட இருக்கேன், இதைத்தான் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுதான் உண்மையில பயனுள்ளது. அப்ப கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று, உங்கள் நேர பங்கீடு என்ன? 2, அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துறீங்க? இதுல 2 கேள்விக்கு அடிப்படை ஒன்று, பெரும்பாலான இளைஞர்களுக்கு நேரமே அமையறதில்லை. அப்புறம் அமைந்த நேரத்தில் எங்களால் தீவிரமாக நீண்ட நேரம் பணியாற்றவும் முடியறதில்லை. திடீர்னு 2 நாள் லீவு கிடைக்கும், ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அன்னைக்கு 1 hour 1.5 மணி நேரம் ஏதாவது வேலை பார்த்துருப்போம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பிறகு ஒரு ஏமாற்றம், கசப்பு வந்துடுது. சில நாட்கள் 15 நாள்லாம் கூட ஃப்ரீயாக இருந்திருக்கேன், ஆனால் ஒன்றுமே செஞ்சே கிடையாது. செயலாற்றுவதற்கு காலத்தை எப்படி கையாள்வது? நண்பர்களே, செயல் என்பது காலத்துடன் இணைந்தது. காலத்தை கையாளுவதற்கு பேர் தான் செயலை. ஆகவே காலத்தை பற்றிய பிரஜை இல்லாதவனால் செயலாற்ற முடியாது. காலம் பொன் போன்றது அப்படிலாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எப்படி பிராக்டிக்கலா இந்த காலத்தை கையாள்வது? அப்போ நான் என்ன பண்றேன்னு மட்டும் சொல்றேன். அந்த நூல்கள் இருக்கு, இந்த நூல்கள் இருக்குன்னு சுய முன்னேற்ற மனிதர்கள் சொல்லுவாங்க. ஆசிரியர்கள்ட்ட நீங்க படிக்கலாம், நிறைய புத்தகங்கள்லாம் கிடைக்குது. இது அனுபவம், கை மருத்துவம்னு சொல்லுவாங்க, அனுபவ மருத்துவம் மாதிரி. எனக்கு இது பயன்பட்டு இருக்கு. முதல் விஷயம், தொடர்ந்து இது காலத்தை வீணாக்கும் செயலா அப்படிங்கிற கவனத்தோட தான் எதையும் அணுகுவேன். இது காலத்தை வீணாக்குதா? ஏன்? நம்முடைய காலத்தை நம்ம கையில இருந்து திருடுறதுக்கு இந்த நூற்றாண்டு அவ்வளவு பெரிய தந்திரங்களை பயன்படுத்துது. முன்னாடி எல்லாம் இப்படி கிடையவே கிடையாது. இப்போ ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, யூடியூப் இருக்கு, சமூக வலைத்தளங்கள் இருக்குன்னா அது எல்லாமே நம்மளை கவரும் பொருட்டு தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. உள்ள வந்து நம்மளை வெளியே விடாம இருக்கணும். யூடியூப்பை பாருங்க, நீ முடிஞ்சோடனே அடுத்த கொண்டு காட்டிடும். ஃபேஸ்புக்கை பாருங்க, பார்த்த உடனே அடுத்த லிங்க் கொண்டு கொடுக்கும். உங்களை உள்ள வச்சுக்கிறதான் அவனுக்கு லாபம், ஆனா எனக்கு லாபம் கிடையாது. அவன் என்னுடைய நேரத்தை என்கிட்ட எடுக்கிறான், பிக்பாட் அடிக்கிறான். இப்போ இந்த நேரத்தை பிக்பாட் அடிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை பற்றியும் பயங்கர ஜாக்கிரதையா இருப்பேன். இது என் நேரத்தை எடுக்குது, வேண்டாம். இதுதான் முக்கியமானது. தொலைக்காட்சி உட்பட எல்லாத்துலேயும் நேரத்தை வீணடிக்கக்கூடிய எதையுமே செய்ய மாட்டேன். இது ஒரு பொன் விதி. 2வது பொன் விதி, ஒரு செயல் நடுவில் இன்னொன்று ஊடுருவ விட மாட்டேன். அப்போ 2 செயலும் வீணாகும். ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன், அதனுள்ள ஒரு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி ஒரு சினிமா பற்றி பேசணும்னா அங்கே பேசிட்டு திருப்பி கதைக்குள்ளே வர முடியாது, கதையும் போயிடும், அந்த பேச்சு அரை மனதாக இருக்கும். செய்யும் செயலை முழுசா செய்வேன். இதுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கினா 1 மணி நேரம் அதுக்கு தான். ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பேசணும், 1/2 hour பேசினா 1/2 hour முழுசா அவருக்கு தான். நடுவில் ஃபோன் அட்டன் பண்ணி 1 நிமிஷம் அப்படின்னு அட்டன் பண்ண மாட்டேன். பொதுவாகவே என்கிட்ட பேசுகிற ஒருத்தர் 1 நிமிஷம் சார் அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணாலே நான் ஆர்வம் எழுந்துருவேன். நான் கூடுமாறைக்கு உடனே பேச்சை முடிச்சிருவேன். எனக்கு தர வேண்டிய நேரத்தை அவர் முழுசா தரணும். உரையாடலுக்கு முழு நேரத்தை கொடுத்து அதை கொடுங்க. எழுத்துக்கு எழுத்து, எந்த செயலுக்கும் அந்த நேரம் முழுசாக அதுக்கு அளிக்கப்பட வேண்டும். அதில் வேற ஒன்று ஊடுருவ விட்டீங்கன்னா எதுவுமே விளங்காது. இது 2வது ரூல். குவிதல் என்பது 2வது ரூல். 3வது ரூல், கோல்டன் டைம்ஸ் உண்டு. மூளை நல்ல விழிப்படைந்து இருக்கக்கூடிய நேரங்கள், எனர்ஜெட்டிக்கா நாம் இருக்கக்கூடிய நேரங்கள், அந்த நேரங்களை வேண்டிக்கூடாது. உதாரணமாக எனக்கு காலையில் நல்ல தூக்கத்துக்கு பிறகு எந்திரிக்கிற நேரம் பயங்கர கிரியேட்டிவான நேரம். அந்த நேரத்தில் உட்காந்து நான் வந்து ஒருத்தர் என்கிட்ட பேச விரும்புகிறாரு, சும்மா வளவளான்னு பேசிட்டு இருந்தேன்னா நாளை வீணடிக்கிறேன்.
அப்போ நான் எழுதணும், அப்போ எழுத்துக்கு தான் கொடுப்பேன். ஒருத்தர் பேசணும் அப்படின்னா பேசுறதுக்கு அவ்வளவு கவனம் தேவையில்லாத டைம் இருக்குது, அது கொடுப்பேன். அப்போது ஒரு நாளில் எல்லா நேரம் ஒரே மாதிரியானதில்லை, ஹைலி கிரியேட்டிவான பீரியட் உண்டு. மூளை விழிப்படைது, அதை சிறந்த செயல்களுக்கு மட்டும்தான் செலவழிக்கணும். அப்படி எந்த நேரம் எதற்கு என்பதில் ஒரு கணக்கு இருக்கணும். நீங்கள் சொந்தமாக சிந்திக்கக்கூடியவர்கள், உண்மையான சில ஐடியாஸை டெவலப் பண்ண விரும்புகிறவர் என்றால் காலை நேரம் அதுக்குரியது, அதை வீணடிக்காதீங்க. காலை நேரத்தை அந்த கிரியேட்டிவான விஷயத்துக்கு மட்டும் செலவழிக்கணும். அது மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ரென்த். இன்னும் ஒரு ஆலோசனை உண்டு, அதில் சுகர்லாம் இருக்கிறவங்களுக்கு காலையில் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. காலையில் மிக கடுமையான எக்ஸசைஸ் பண்ணால் நீங்கள் வந்து படுத்து தூங்கிடுவீங்க. எக்ஸசைஸ் மட்டும்தான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. நானும் காலையில் ஒரு 1/2 hour வாக்கிங் போவேன், அது கொஞ்சம் எனர்ஜெட்டிக் பண்ணும். திரும்பி வந்து வேலைகளில் ஈடுபடுவேன். காலையில் போய் ஜிம்மில் போய் கடும் பயிற்சி வச்ச பிறகு நீங்கள் சிந்திக்க முடியாது. அப்போ அந்த நேரம் எதுக்கானது என்பது நீங்கள் தெளிவுபடுத்தணும். அதான் 3வது பொன் விதி. 4வது பொன் விதி ஒன்று உண்டு. அதாவது நம்முடைய நேரத்தை கிரியேட்டிவாக செயல்பட வைப்பது போலவே ரிலாக்ஸாகவும் செலவிடணும். அதாவது தீவிரமான செயல்பாட்டு ஒரு எளிய ரிலாக்ஸ் டைம் இருக்கணும். ஆனால் அது குறைவான நேரம் தான் இருக்கணும். அந்த ரிலாக்ஸ் வந்து நம்மளை அதிகமான பொழுது எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு பொழுதுபோக்கு அதிக நேரம் செலவிட்டாலே அவன் மோசமான ஆள் தான், அவன் வீணடிக்கிறான். அவ்வளோதான். நான்லாம் ஒரு 15 நிமிடம் பாட்டு கேட்கறது, அந்த மாதிரி சின்ன சின்ன இடைவேளைகளை தான் விடுவேன். அதுக்கு மேல நேரத்தை செலவழிப்பது கிடையாது. 4வது ரூல் இதுதான். ஓய்வு என்பது மூளைக்கு தான். கடும் உழைப்பை மூளை கழித்தால் மூளைக்கு ஓய்வு கொடுங்க. ஆனால் அந்த ஓய்வு நேரம் மிக குறைவாக ஓய்வுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். மிதம் மிஞ்சின ஓய்வு நேரம் என்பது செயலுக்கத்தை அழித்துவிடும். 5வது பொன் விதி, இது இன்னும் ரொம்ப முக்கியமானது. ஒரு வாழ்க்கையில என்னென்னக்கெல்லாம் என்னென்ன நேரம் இருக்கு அதை பிரித்து ஒதுக்கி இருக்கணும். ஒன்றை தவற விட்டு ஒன்று செய்யக்கூடாது. அதாவது குடும்பத்துக்கான நேரத்தை ஒதுக்காம இலக்கியத்தில் நான் ஈடுபட்டேன்னா இலக்கியத்தில் நான் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை உணர்ந்துறேன். குடும்பத்துக்கு ஒரு நேரம் இருக்கு, நண்பரோட செலவழிக்கிறதுக்கு நேரம் இருக்கு. அப்படி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தை அளிச்சிட்டோம்னா ஒரு நாள் சமச்சீராக பகுக்கப்பட்டு வருது. அதிகமான நேரத்தை நான் இலக்கியத்துக்கும் சிந்தனைக்கு தான் அளிப்பேன். ஆனால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அளிக்கும். அப்போ ஒரு குற்ற உணர்வு இருக்காது, ஐயோ அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. மனநிறைவோட எல்லாத்துலேயும் ஈடுபட முடியும். இந்த 5 பொன் விதிகளையும் இளம் நண்பர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ அடுத்த கேள்வி வருது, நேரத்தை செலவழிக்க முடியாம சிக்கல் ஏன் வருது? அதுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு ஓமை உண்டு, ஒரு மேனேஜ்மெண்ட் ஓமை. அதாவது டொமாட்டோ கிளாக்னு அதை சொல்றாங்க. ஒரு தக்காளியை நேர் குறுக்கா வெட்டி அதை இப்படி வச்சா ஒரு வடிவம் வரும் இல்லையா, அந்த வடிவத்தில் உங்க கிளாக் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்படி அலை அலையா அலையா அதோட விளிம்பு இருக்கும் இல்லையா? இப்படி அலை அலையா இருக்கக்கூடிய விளிம்புல ஒரு கடிகாரம் தான் உங்க நேரம் நினைச்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்றது புரியும் உங்களுக்கு. அதாவது ஒரு அலை, ஒரு செயல் மிக தீவிரமா போகுது, அப்படியே அது நின்றுது. ஒரு சின்ன ரிலாக்ஷன் பீரியட், ஒரு சின்ன இளைப்பாறுது, அப்புறம் மறுபடியும் அடுத்த அலை. உங்க நேரத்தை சிறு சிறு அலகுகளாக பிரித்து ஒவ்வொரு அலகுகளுக்கு நடுவில் ஒரு சின்ன இடைவேளையை உருவாக்கிக்கிட்டீங்கன்னா நீண்ட நேரம் வேலை செய்ய முடியும். இதான் நேரத்தை செலவழிவதுடைய முதல் பொன் விதி. இப்போ நான் ஒரு நாவல் எழுதினேன்னா அதிகபட்சம் 1.5 மணி நேரம் தொடர்ந்து எழுதுவேன், அதில் 2 மணி நேரம் கூட எழுதுவேன். திடீர்னு கீழே போய் ஒரு டீ போட்டு குடிச்சுக்கிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அங்கே யார்கிட்ட ஏதாவது பேசி சிரிச்சுக்கிட்டு திரும்பி வந்துடுவேன். பெரும்பாலும் ஃபோன்லாம் பேச மாட்டேன், ஏன்னா அந்த ஃபோனில் ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சுன்னா நம்முடைய சிந்தனை ஓட்டம் ஆரம்பிடும். அல்ல ஒரு புத்தகத்தை படிக்க மாட்டேன், அந்த சேர்ந்திருக்க செயலைத்தான் செய்வேன். ஆனால் அது செடுவில் ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் இடைவெளி, அந்த தக்காளி கிளாக்குடைய ஒரு சின்ன இடைவெளி, மறுபடியும் உச்சம். அப்படி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வீதம் நீங்கள் ஒரு 8 உச்சங்களை அடைய முடியும் இல்லையா? போதுமே, ஒரு நாளை அவ்வளோ உழைக்க முடியும்.
ஒரேடியாக மூச்சாக 6 மணி நேரம் உட்காந்து வேலையை முடிக்கிறதா நடக்கவே நடக்காது. அப்படி நீங்கள் உட்காருவீங்க, அப்படி 5 மணி நேரம் உட்காந்து வேலையை முடிச்சிருவோம்னா அந்த வேலை முடியாது. 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்கள் வேலையோட திறன் குறையும், ஒப்பேத்த ஆரம்பிச்சிருவீங்க, தவறு பண்ணுவீங்க, அந்த தவறை கண்டுபிடிப்பீங்க, அந்த தவறை சரி பண்ணுவீங்க. இது 2வது பெரும் பிழை. செய்யக்கூடாது. தக்காளி கிளாக் என்பது இதுதான். ஒரு செயல் அதன் உச்சம் போய் அதனுடைய எனர்ஜி டவுன் கீழாகும் போது இடைவெளி விடுங்க, அடுத்த மறுபடியும் ஆரம்பிங்க, ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக திரும்பிங்க. ஒரு நாளைக்கு 6-7 முறை புதுசாக செயலை தொடங்குங்கள். அதுதான் தக்காளி கிளாக். அதுதான் முதல் விதி. நேரத்தை சரியாக செலவிடுவதற்கு 2வது விதி ஒன்று இருக்குங்க. இதை எல்லார்ட்டையும் சொல்லணும். நிறைய பேர் இதை பண்றதை பார்த்துருக்கேன். உங்களுக்கு சரியா தெரியாத, அது உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இல்லாத விஷயங்கள்ல போய் நேரத்தை வீணடிக்கிறது. இப்போ செல்போன்ல ஒரு குறிப்பிட்ட ஆப் இருக்கு, அதை நீங்க செயல்படுத்தணும். ஆனா நீங்க செல்போனை பத்தி அதிகம் தெரியாதவர், ஆனா அதை நீங்களே செய்ய ஆரம்பிப்பீங்க. தொட்டு 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 6-7 மணி நேரம் அதில் ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோ வீணடிச்சு நான் அதை செய்ய மாட்டேன். அதில் எனக்கு விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்து செய்ய வைப்பேன், இல்லை அவர்கிட்ட கேட்டுக்குவேன் என்ன செய்யறது. இன்னைக்கு இந்த எலக்ட்ரானிக் யுகத்தில் சின்ன சின்ன எலக்ட்ரானிக் விஷயங்களை பண்ணுறதுலே நேரத்தை வீணடிக்கக்கூடியவங்க இருக்காங்க. சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அன்இன்ஸ்டால் பண்ணுறது, அதை செஞ்சு பார்க்குறதுல வீணடிக்கிறவங்க இருக்காங்க. சின்ன 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 நொய் 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 விஷயங்கள்லையே நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு அப்புறம் அப்படியே போயிடுச்சுங்க டைம் என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன். எனக்கு எது தேவையோ அதை செய்வேன், அல்லது நிபுணர்களுடைய ஆலோசனையை கோருவேன். 2வது பொன்விதி. 3வது பொன்விதி ஒன்று இருக்கு, நேரம் சரியாக பயன்படுத்தப்படுவது. அதாவது 100க்கு 90 தொழில் சார்ந்த செயல்பாடு சார்ந்த விஷயங்களில் எழுத்து சார்ந்து உங்களுடைய செய்திகளை அனுப்புங்கள். பேசாதீங்க. ஒன்றா ஐயோ அப்படிங்க. நட்பு அல்லது தொடர்பை மெயின்டைன் பண்ணனா குரல் முக்கியம், அதுக்கான அப்பப்போ கூப்பிடலாம், பேசலாம். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபோனில் கூட்டு ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா, நலம் விசாரித்தல், பொதுவான 2 ஜோக்கு, அப்புறம் இந்த விஷயத்தை சொல்லுதல், இதெல்லாம் சேர்ந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் போயிடும். நிறைய சமயம் 1 மணி நேரம் பேசிட்டே இருப்பீங்க. நீங்கள் பல சமயங்களில் ரிப்பீட் பண்ணுவீங்க, திருப்பி 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 சொல்லுவீங்க. ஒரு எழுத்தில் அனுப்பினா அவர் திருப்பி 5 முறை படிக்க முடியும், புரியலன்னா கூட படிக்க முடியும். அப்புறம் ஒரு எழுத்தில் அனுப்பினா அது அதிகபட்சம் 10 வரி கூட இருக்கும், பார்க்க முடியும். அவ்வளோதான், 1 செகண்ட் கூட தேவைப்படாது. தேவைன்னா இன்னொரு பார்க்க முடியும். அப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதும்போதே அதை ப்ரிசைஸாக சுருக்கி சரியாக எழுதிடுவீங்க. பேச ஆரம்பித்தா உங்களுக்கே ஒன்றும் தோணாது, எங்கெங்கோ ஆரம்பித்து எங்கெங்கோ முட்டி தான் அதுக்குள்ளே வருவீங்க. திரைப்படத்துறையில் யாரும் அந்த மாதிரி பேச மாட்டாங்க, ஏன்னா நேரம் யாருக்கும் இல்லை. எழுதி அனுப்பு, வாட்ஸ்அப், முன்னாடியெல்லாம் எஸ்எம்எஸ், அதில் விஷயம் இருக்கும். மணிரத்னம் ஒருத்தர்கிட்ட வந்து கூட்டு 1.5 மணி நேரம் பேசிட்டு அவர் எப்படி மணிரத்னம் இருக்க முடியும்? 4 வரி வாட்ஸ்அப்பில் என்ன விஷயம்னு தெளிவாக இருக்கும். மின்னஞ்சல் அனுப்புங்க, எழுதி அனுப்புங்க. நேரத்தை அவ்வளவுக்கு லாபம் பண்ணும். தேவைன்னா நீங்கள் பேசி கூட அனுப்பலாம், ஆனால் அதை கூட ரொம்ப அனுப்பக்கூடாது, ஏன்னா அது காதில் அவ்வளவா கவனத்துக்கு வராது. எழுதி அனுப்புறது தான் மிகச்சிறந்த வழி. இது 3வது பொன் விதி. 4வது, ஒரு செயலை திட்டமிட்டு எவ்வளவு நேரம் செய்யணும் அவ்வளவு தூரம் திட்டமிட்டு செய்து முடித்து விட்டு இன்னொன்றுக்கு போங்க. ஒரு செயல் முடிக்கப்படாமல் நிற்கும் போது தொடங்கக்கூடிய 2வது செயலும் சரியா நடக்காது. 2வது செயலுக்கு தொடங்குற வழியா முதல் செயலுக்கு நீங்க திரும்பி போக முடியாது. இப்ப நான் ஒரு நாவல் எழுதுறேன், அதை அப்படியே விட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதுறேன்னா அந்த ஷார்ட் ஸ்டோரியில அந்த நாவலுடைய சுமை முழுக்க உட்காரும். இந்த ஷார்ட் ஸ்டோரி மனநிலைக்கு வந்தால் திருப்பி நாவலுக்குள்ள நான் போக மாட்டேன். இந்த அடுத்த விதி. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் கண்டு கொண்டது. இது நான் நாவல் ஆசிரியனாக இதை சொல்றேன். நீங்க தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம், அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடியவராக இருக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம். இதுக்கு இந்த விதிகளை நீங்க போட்டு பாருங்க. நன்றி.